அவுட்டர் லுக்கில் எந்த ஒரு சேஞ்சஸுமே அவங்க கொண்டு வரல. நமக்கு வெளியில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த சைட் மிரர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த சைட் மிரர்ஸ் வந்து ஆட்டோ ஃபோல்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மேனுவலாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். பட் இப்போ வந்திருக்க 2025 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆட்டோ ஃபோல்ட் அதுவாகவே க்ளோஸ் ஆகும், அதுவாகவே ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரியர் வியூவில் வந்து கேமரா கொடுத்துருக்காங்க, அதை ரிவர்ஸ் எடுக்கும்போது பார்க்கறதுக்கு. எக்ஸ்டீரியரில் பார்த்தோன்னா இந்த 2 அப்டேட் தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்பேஸே இல்லை அப்படின்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி என்னன்னா, நமக்கு இங்கே ரியர் சீட்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டா நமக்கு டோட்டலாக வந்து 308 லிட்டர்ஸ் வந்து இருக்குது பூட் ஸ்பேஸு. ஸோ ஏதாவது நம்ம லக்கேஜ் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோன்னா வச்சிக்க முடியும். பட் அதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக 4 பேர்லாம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அப்போ நம்ம வந்து கம்பல்சரி இந்த சீட்ஸ்லாம் நமக்கு ஏற்றி வச்சுட்டு தான் போய் ஆகணும். அப்போ தான் பின்னாடி ரியரில் வந்து 2 பேர் உட்கார முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம உட்காந்தோன்னா நமக்கு பூட்டில் ஸ்பேஸே கிடையாது, எதுவும் பெருசாக வச்சிக்க முடியாது. சின்னதாக தான் ஒரு கேப் இருக்குது, ஆனால் பெருசாக எதுவும் லக்கேஜஸ் வச்சுட்டு போக முடியாது. ஸோ நம்ம அப்படியே வந்து உள்ளே பார்த்தோன்னா அதாவது சூப்பராகவே இருக்குது. அதாவது டியூவல் டோனில் இந்த இன்டீரியர் டிசைன் வந்து பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் மெயினாக இந்த வாட்டி வந்து 2025 சீட்ஸ் வந்து லெதர் சீட்ஸ் தராங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூவல் டோனில் அந்த ஒரு ஸ்போர்ட்டி சீட் லுக்லேயே அந்த லெதரேட்டில் எம்ஜின்றது மென்ஷன் பண்ணது வந்து சூப்பராகவே இருக்குது. அண்ட் அதுவுமே ரொம்ப லைக் ஒரு குஷன் டைப்ல தான் வந்து சூப்பராக இருக்குது. சீட்ஸ் நல்லா இருக்கு. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிள் வரல, இந்த வாட்டி அப்டேட் பண்ணல. அதை இதில் வந்து ஐஸ்மார்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஐஸ்மார்ட் டெக்னாலஜி மூலமாக நமக்கு அந்த எம்ஜிலேருந்து வருது. ஸோ அது மூலமாக என்னன்னா, நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் மூலமாகவே வந்து இதை ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த காரியை பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் வண்டி லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது, இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து அந்த மொபைலில் வரக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜியுமே இதில் இருக்குது. இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். தீம்ஸ் எல்லாமே, விட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஏற்றாப்புல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பிஃபோர் வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ இந்த வாட்டி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அண்ட் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 2 ஏர் பேக்ஸ் தராங்க, பட் ரியருக்கு ஏர் பேக்ஸ் கிடையாது. லெவல் 1 ADAS ஃபீச்சர் நமக்கு தராங்க. ஸோ அது ஆல்ரெடி நமக்கு லெவல் 1 ADAS ஃபீச்சர் இருக்குது. பட் ஆனால் இப்போ 2025 அப்டேட் என்னன்னா, அதை கொஞ்சம் இன்னும் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக இந்த வெஹிக்கிளில் இப்போ கொடுத்துருக்க இன்னொரு அப்டேட், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஸ்பீக்கர் தான் இருக்கும், அதாவது சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணால் கேட்கறதுக்கு. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 2025 அப்டேட்டில் 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக 2 ஸ்பீக்கர் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க.